and welcome to Poornima vlogs. இன்னைக்கு Poornima vlogsல ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். சோ என்னன்னு பாத்தீங்கன்னா இட்லி மாவு இருந்தா நீங்க டக்குனு ரெடி பண்ணிடலாம். சோ இட்லி மாவு வச்சு ஒரு பக்கோடா நம்ம செய்ய போறோம். சோ இது வந்துட்டு ஆஃப்டர்நூன் நம்ம லஞ்சுக்கும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படினா ஈவினிங் வந்து டீ டைம் ஸ்நாக்காவும் நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா உடனே ரெடி ஆயிரும். சோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றத பார்த்தறலாம் வாங்க. இப்போ பக்கோடாக்கு தேவையான இட்லி மாவு நான் எடுத்து வச்சிருக்கேன். சோ இட்லி மாவு வந்துட்டு நான் அரைச்சு வந்துட்டு ஒரு 2 days ஆகுது. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக நமக்கு இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இல்லை பழைய மாவு இருக்குது கொஞ்சம் புளிச்சிருச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கிட்ட அரைஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் சின்ன பசங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா பச்சை மிளகா வேண்டாம்னா நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ மிளகாத்தூள் வந்து காரத்துக்காக நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு பச்சரிசி மாவு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் உப்பு கொஞ்சமாக தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி மாவில் ஸோ இந்த வெங்காயம் வந்துட்டு அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ வெங்காயம் வந்து கட் பண்ணது அப்படியே ஒட்டிகிட்ருக்கு. ஸோ அதனால் நான் வந்துட்டு கை வச்சு கொஞ்சமாக உதிரியாக்கிக்கிட்டு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து சின்ன சின்னதாக அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இட்லி மாவில் வந்துட்டு உப்பு வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உப்பு கொஞ்சம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நான் உப்பு எடுத்திருக்கேன். நம்ம பச்சை மிளகா ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் காரத்துக்கு நான் சும்மா கொஞ்சமாக வந்துட்டு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாவு வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியாக இல்லை தண்ணியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பச்சரிசி மாவு சேர்த்துக்கும் போது அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிரும். ஸோ நான் இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இதோட வந்துட்டு நம்ம எக்ஸஸாக வந்துட்டு ஜீரகம் மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஜீரகன்றது நமக்கு வந்துட்டு எந்த ஒரு டிஷ் இருந்தாலும் வந்துட்டு அது ஃப்ளேவர் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த அளவுக்கு இருக்குது மாவு திக்கா. இப்போ நம்ம வந்துட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு இதை அப்படியே நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். இதை நீங்கள் வந்துட்டு அப்படியே பக்கோடா மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா குட்டி குட்டி பீஸாக போட்டு நீங்கள் லைட்டாக போண்டா மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் வேகட்டும், நம்ம அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மொறு மொறு நமக்கு ரெடி ஆயிடுச்சு பக்கோடா. ஸோ இதை அப்படியே வந்துட்டு நம்ம பிளேட்டில் மாற்றிக்குவோம். நமக்கு வந்துட்டு இட்லி மாவு நீங்கள் கெட்டியாக வந்துட்டு புதுசாக அரைச்சிருக்கீங்க, கெட்டியாக இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு பச்சரிசி மாவு கூட தேவைப்படாது. நீங்கள் அப்படியே கூட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் பக்கோடா மாதிரி போட்டுக்கலாம். ஸோ டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட நல்லா கிறிஸ்பியாக. இல்லை இப்போ நம்ம வந்து குட்டி குட்டி போண்டா மாதிரி நான் போட்டு எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ரேண்டமாக நீங்கள் அப்படியே போட்டு நீங்கள் பக்கோடா மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது.
இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான வந்துட்டு ஒரு இட்லி மாவுல நம்ம எப்படி வந்து பக்கோடா பண்றதுன்றதை பார்த்தோம். அதில் என்னென்ன சேர்த்து போனது பார்ப்போம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ டக்குன்னு வந்துட்டு ஒரு 5 minutesல நம்ம ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. அதுல ஆல்ன்ற ஆப்ஷனையும் நீங்க வந்து கிளிக் பண்ணிருங்க. ஸோ நான் ஃபர்தரா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.